இப்ப சகாதேவனுக்கு என்ன பார்க்க போறீங்க? பாண்டவரை அழிய வேண்டும். அதற்கு நானே போட்டெடுத்து சின்னமான ஒரு நாளை தேட போறேன். ஜாதகம் ஏது போறீங்க? அப்ப நீங்க கேட்டால் அவரே சொன்னாலும் என்னுடைய சிறிய தந்தை கண்ணபிரான் இருக்கின்றார்லவா, அவரு எப்படியாவது 4 பிரட்டிடுவார். போக வேண்டாம், அதை வார்த்தை கேளுங்களா? அவனை நம்பி போனா எனக்கு என்ன வரும்? உனக்கு அந்த யமன் உலகம் ஏற்று வேண்டி மூடாமல் இப்போ எனக்கு மோசம் வரும் நாசம் வரும்ன்றியா? பஞ்ச பாண்டவர் நாசத்தை தான் நான் இருக்கிறேன். எனக்கு மோசம் வரும் நீ சொல்றதுக்கு அவனை கூப்பிட்டேன் நான். இப்போ இவனுக்கு பாசமும் மொத்தமே யாரும் இருக்குது? பாண்டவர் பக்கமா அந்த கண்ணன் பக்கம் தான். இவ்வளோ பேர் கொண்டவளை இவ்வளோ நம்ம வச்சுக்க தகுமா? ஊர் பேர் விட்டுருந்தோம். ஆச்சு ஆத்தா அப்படி சேர்த்துறேன்டா. உன் மனசுல நல்ல எண்ணம் இல்லைங்க, கெட்டு போன எண்ணம் தான் இருக்குது. சரிங்கா? ஆமா. ஏண்டி கெட்டு போன எண்ணம் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, என் பேச்சு கேளுங்க, நல்லா வாழலாம். பாண்டவருக்கு உண்டான நாடு அவங்க குத்துருங்க. நமக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த சொத்து போதுங்க. அத்தம் சொத்து நமக்கு தேவையில்லைங்க. நீ என்ன சொத்து தந்துக்கிறேன் நான் கொப்ப விட்டுருந்தேன். என்னது என்ன தந்துக்கிறானாவா? இவ யாருடைய பெண்ணு முதல்ல கேளு. இவர் மட்டும் சொத்து வச்சுக்கிறாரு என்ன? இவர் சம்பாதிச்ச சொத்து எதுனா இருக்குதா? இல்ல. இவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து தான் இருக்குது. இல்ல. நீ சம்பாதிச்ச சொத்து எதுனா ஒண்ணு கை காட்டு. ஏண்டி இப்போ எங்க பாட்டன் சம்பாதிச்ச சொத்து இது. எங்க அப்பா கூட சம்பாதிக்கல. பாட்டன் சம்பாதிச்ச சொத்து பேரனுக்கு சொந்தம். அந்த சொத்தை அழியாம பாத்துக்கிற ராஜா நான். இந்த சொத்து அவங்களுக்கும் உண்டு, பாகம் உண்டு. இப்போ உன்னை திருமணம் செய்த நீ என்ன கொண்டாந்துக்கிற? என்னது? ஒன்னும் இல்லாதவங்க. இவ யார் பெண்ணு? பலராம சக்கரத்துடைய பெண்ணு. பலராம சக்கரத்துடைய பெண்ணு. அவன் என்ன கொடுத்தான் சீர் வச்சா? ஒன்னே இல்ல. ஏமாந்தா போதும் என் தலைமால காட்டினாடா இவளை. யாரு? இவ்வளவுதான். உன் போய் சொன்னா எல்லாம் காரி மூவாங்க. யாரு? சுபத்திரிய பெண் காரி சென்றாரு, கொடுக்கல. எங்க அண்ணா மட்டும் திருமணம் செஞ்சு வச்சிட்டாரா? இவரு போனாரு பாரு, அவமானப்பட்டு தான் வந்தாரு. அதனால என்ன செய்தாரு என்னுடைய தந்தை? சரி, இவர் தான் அவமானப்பட்டாரு, பேரரசன், நம்ம பெண்ணு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவரு கொடுத்தாரு. எவ்வளவு திமிருக்கு பத்தியா? எவ்வளவு திமிரா என்னை பத்தி தாழ்வா பேசுறா பாரு.
என்னடியா என்ன விதி வந்து நேரம் போகுது. டேய் காலா இது என்னடா சொல்லுவேன் கட்டின கணவனை பார்த்து விதி வரும் நேரம் விதி வருமா கொண்டாடி சாப்பிட்டு என்ன பார்த்துக்கிறீங்களா அழிஞ்சு போடுங்க நீங்க எவ்வளவு திமிரி அடி போகுது பத்தியா இனிமேல் உன்னை சம்மான பார்த்தல விட விடாதுங்க ஆடி விதி அது வந்து சாத்தூர் கிராமம் சரவணன் மரசெக்கு இன்னும் சாத்தூர் கிராமம் சரவணன் மரசெக்கு செய்யக்கூடிய அத்தகைய நல்ல நேரத்திலே மாரியம்மன் கட்டை வாழ்த்தி 51 ரூபாய் வழங்கியுள்ளார். அன்னாருக்கு எங்க குழுவின் சார்பாக நன்றி அந்த வணக்கம்.